அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோல EEG பத்தி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல பிரெயின் வேவ்ஸ், இந்த EEG வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்றோம் பாத்தீங்களா, பிரெயின் வேவ்ஸ், அதை பத்தி பார்ப்போம். நம்ம மூளையில ஏகப்பட்ட வேவ்ஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த வேவ்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, மேடம் என்ன உங்க சேனலை பார்த்தா எங்களை பாதி டாக்டரா மாத்திருவீங்க போல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எதெல்லாமோ பத்தி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மூளையில நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல என்னங்க தப்பு? இன்னைக்கு பிரெயின் வேவ்ஸ் பத்தி பார்ப்போமா? இதுல 5 வகையான வேவ்ஸ் இருக்கு நமக்கு. டெல்டா, தீட்டா, ஆல்பா, பீட்டா, காமா, 5 வேவ்ஸ் தான். இதுல கீழ இருந்து மேல போகும். ஃப்ரீக்வன்சியை வச்சுதான் வேவ் ஃபார்ம்ஸை பிரிக்கிறோம். அதாவது ஒரு செகண்டுக்கு எங்களோட EEG ரெக்கார்டிங்ல எவ்வளோ வேவ், அதாவது இப்படி போயிட்டு வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த போயிட்டு வர்றது ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை வருது அப்படின்றத வச்சுதான் இந்த வேவ் ஃபார்ம்ஸை பிரிக்கிறோம். ஒரு செகண்டுக்கு 0ல இருந்து 3 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை டெல்டான்னு சொல்றோம். 4ல இருந்து 7 வரைக்கும் இருந்தா அதை தீட்டான்னு சொல்றோம். 8ல இருந்து 12 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை ஆல்பான்னு சொல்றோம். 13ல இருந்து 35 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை பீட்டான்னு சொல்றோம். 35க்கு மேல ஈவன் 100 வரைக்குமே போகும், அதை வந்து காமான்னு சொல்றோம். சரி, இப்ப நார்மலா நம்ம இருக்கோம், வேலைகள்லாம் செய்யறோம், பிரிஸ்கா ரொம்ப ஆக்டிவா இருக்கும். என்ன வேவ் ஃபார்ம் நமக்கு இருக்கும்? ஆல்பா இருக்கும். இப்ப நீங்க படுத்துறீங்க, தூங்க போறீங்க, அப்ப என்ன ஆகும்னா ஆல்பா ஃபர்ஸ்ட் டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தீட்டா வரும். நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டோம்னா டெல்டா இருக்கும். இப்ப பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன வேவ் ஃபார்ம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா டெல்டா தான் இருக்கும். குழந்தை வளர வளர பிரெயின் வேவ் ஃபார்மோட ஃப்ரீக்வன்சியும் அதிகமாகும். ஒரு 8 வயசு வரும்போது ஆல்பா வேவ் நல்லாவே ஃபார்ம் ஆயிடும். ஸோ 8 ஹெர்ட்ஸ் வர்றதுக்கு நமக்கு 8 வருஷம் ஆகுது. பிரெயினோட மெச்சூரிட்டி எவ்வளோ ஸ்லோவா இருக்குன்னு பாத்தீங்களா? அதனாலதான் குழந்தை நடக்கிறதுக்கு 1 வயசு எடுத்துக்குது. மற்ற எல்லா ஆர்கன்ஸும் ஓரளவு பிறக்கிறப்பயே நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஆனா பிரெயின் மட்டும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் மெச்சூர் ஆகுது. அதனாலதான் பிரெயின் வேவ் ஃபார்ம்ஸும் பாத்தீங்கன்னா குழந்தை வளர வளர அதுவும் நல்லா டெவலப் ஆகுது. ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. சரி, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுவாங்க. மெடிடேஷன் பண்ணும்போது நல்ல ஸ்லோ வேவ்ஸ்க்கும் போகும். சில பேர்த்துக்கு நல்ல ரொம்ப மெடிடேஷன் பண்ணி பழகினவங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் காமா ஃப்ரீக்வன்சிகளையும் அவங்களால கொண்டு போக முடியும். இந்த முனிவர்கள்லாம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் மெடிடேஷன் பண்ணும்போது அவங்களோட வேவ் ஃபார்ம்ஸை ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது காமா ஃப்ரீக்வன்சிலையும் இருக்கு, டெல்டா ஃப்ரீக்வன்சிலையும் இருக்கு அப்படின்றத ஆய்வுகளின் முடிவுகள் சொல்லுது நமக்கு. இப்போ நம்ம வந்து இந்த வேவ் ஃபார்ம்ஸை ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மூளை காய்ச்சல் வருது, ஏதோ ஒண்ணு பிரெயின்ல வந்து ஒரு டாக்ஸின், இப்ப ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறாங்க, இல்ல இந்த கள்ளச்சாராயம், மெத்தனால் அதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அதுல வந்து அந்த பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து அப்படியே சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சு பிரெயின் நார்மலா செயல்படுதா இல்லையா அப்படின்றத நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த EEG மெயினா பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ் பேஷண்ட், வலிப்பு நோயாளிகளுக்கு அதிகமா எடுக்கிறோம். அவங்களுக்கு ஷார்ப்ஸ் அண்ட் ஸ்பைக்ஸ் அப்படின்னு ஒரு வேவ் ஃபார்மோட அப்நார்மல் ஆக்டிவிட்டியை நாங்க சொல்லுவோம். இது ரெண்டும் இருக்கும்போது எபிலெப்சி பேஷண்ட்க்கு 90% அவங்க எபிலெப்சி வியாதியில தான் சஃபர் ஆயிருக்காங்க அப்படின்றத நிரூபணமாகுது. ஒரு 2% ஆஃப் த இண்டிவிஜுவலுக்கு பாத்தீங்கன்னா EEG நார்மலா எடுக்கும் போதே இந்த ஷார்ப்ஸ் அண்ட் ஸ்பைக்ஸ் இருக்கலாம், 2% நார்மல் வேரியேஷன்ல இருக்கலாம். அதனாலதான் என்ன சொல்லுவோம்னா, இந்த EEG வச்சுக்கிட்டு மட்டும் எந்த வியாதியும் பெருசா சொல்ல முடியாது, கிளினிக்கல் ஹிஸ்டரியும் வேணும். ஸோ நீங்க கொடுக்குற அந்த ஹிஸ்டரியை வச்சுதான் இந்த EEG நாங்க அனலைஸ் பண்றோம். ஸோ இந்த EEG அனலைசிஸும் நீங்க கொடுக்குற ஹிஸ்டரியும் கோரிலேட் ஆனாதான் இதை வலிப்பு வியாதி அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ளேயே கொண்டு போவோம். சில பேர் பாத்தீங்கன்னா வலிப்பு வந்த மாதிரி நடிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த EEG எடுத்து பார்க்கும்போது அந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இருக்காது. சில பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கையை இப்படி பண்ற மாதிரி ஏதாவது வலிப்பு மாதிரியே செய்வாங்க. ஆனா அவங்க அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த EEG ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க கையை வேணா ஆட்டலாம், நார்மலா வந்து பிரெயின்ல இருந்து அந்த ஆக்டிவிட்டி அவங்களால கொண்டு வர முடியாது இல்ல. சோ இந்த மாதிரி அவங்க நடிக்கிறாங்களா இல்ல உண்மையாலுமே வலிப்பு இருக்குதா, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த EEG ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரெயின் வேவ்ஸ் பத்தி தெரிஞ்சிட்டீங்களா? ஸோ 5 வகையான வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கு. இந்த EEG எடுக்கிறனால எபிலெப்சி ஆக்டிவிட்டி அந்த பிரெயின்ல இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். இன்னும் மூளைச்சாவு, இப்போ எல்லாமே ஆர்கன் டொனேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். மூளைச்சாவு இருந்தாதான் அந்த பேஷண்ட்டுக்கு இருந்து ஆர்கன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ மூளைச்சாவு வந்து ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த EEG ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
இந்த இஜியோட லைன் வந்து ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா தான் அந்த பேஷண்டோட என்டையர் கார்டெக்ஸும் இறந்து போயிடுச்சு, ஸோ அவங்க உறுப்பு தானம் பண்ணலாம் அப்படின்ற சர்டிஃபிகேஷனும் கொடுக்குறோம். ஸோ பிரெயின் டெத்தை டிக்ளேர் பண்றதுக்கும் இந்த இஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.